ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான ஒரு வேர்டை பார்க்கலாம். அனக்ரானிசம். தமிழில் காலத்திற்கு பொருந்தாத செயல்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பழைய விஷயங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை அப்படின்னா பழைய காலகட்டத்தில் பீரியட், அந்த பழைய காலகட்டத்தில் நம்ம வந்து இப்போ உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ண மாதிரி சொல்லலாங்க. ஸோ அது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா காலத்திற்கு பொருந்தவே பொருந்தாது, ரிவர்சபிளாக இருக்கும். ஸோ அதாங்க மீன் பண்ணுறாங்க. நீங்கள் சிம்பிளாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இட்ஸ் அனாக்ரானிசம் சென்டிங் பொங்கல் கிரீட்டிங் கார்ட்ஸ் த்ரூ போஸ்ட் இன் 2026. தமிழில் 2026ஆம் ஆண்டில் அஞ்சல் வழியாக பொங்கல் வாழ்த்து அட்டைகளை அனுப்புவது ஒரு காலத்திற்கு பொருந்தாத செயலாகும். கரெக்டு தானேங்க. இப்போ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இல்லை போஸ்ட்லாம் டேரெக்டாக எஸ்எம்எஸ் கூட இப்போ கிடையாதுங்க. வாட்ஸ்அப் தாங்க. வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு க்ரீட்டிங்ஸை வந்து அனுப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு இமேஜோ அது மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதாங்க மீன் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அதே தான், பட் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள டெக்னாலஜியை பழைய காலத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் அன் அனக்ரானிசம் இஃப் யூஸிங் ஸ்மார்ட் ஃபோன் இன் தியாகராஜர் பாகவதர் பயோபிக்னு சொல்கிறாங்க. அதாவது தியாகராஜர் பாகவதருடைய வாழ்க்கை வரலாற்று படத்தை இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அந்த படத்தில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சோம் அப்படின்னா அது வந்து காலத்துக்கு பொருந்தாது, அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உள்ள டெக்னாலஜி பழைய காலத்துக்கும் சரி, பழைய காலத்தில் இருந்ததை வந்து இப்போ யூஸ் பண்ணுறதும் சரி, டோட்டலாக வந்து அது காலத்துக்கு ஒவ்வாமை அப்படி மாதிரி சொல்லலாங்க. காலத்திற்கு பொருந்தா செயல்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட்டுங்க டுடேஸ்க்கான வேர்டு. இந்த வேர்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ டெய்லி அப்டேட்ஸ் மிஸ் பண்ண பார்க்கலாம். தட்ஸ் இட்டுங்க. பை பை.